நான் தான் சொன்னேன்ல அது இப்படிதான் இருக்கும்ட்டு, நடிக்காதடா. என்னடி வாயா போடான்னு பேசிக்கிட்டு இருக்க? எல்லாரும் முன்னாடியும் மரியாதை இல்லையா? வாங்க போங்கன்னு பேசணும். என்னைய கேட்பாங்க, மரியாதை கூப்பிடு. அந்த பரதேசி கூட போய்க்கிறிய, அந்த பரதேசி உன்னை நல்லா வச்சு நிற்பானா? ஏண்டி நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க? ஒரு 1 o'clock லஞ்சுக்கு அப்படியே போட்டேன்னு என்னால அன்னைக்கு சொன்னல, நாட்டுக்குள்ள அடிச்சு குழம்பு வைக்கிறேன், இட்லி ஊத்தி தரேன் அப்படின்ட்டு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், லஞ்சுக்கு என்ன அப்பா நாளைக்கு மட்டன் எடுத்துட்டு சொல்லவா இல்ல சிக்கன் சொல்லவா? ஃபிஷ் சொல்லவாடி? நாளைக்கு நான் வேணா காசிமேடு மார்க்கெட் போய் நானும் டாடி வாங்கிட்டு வரோம். அந்த பரதேசி கூட போய்க்கிறிய, அந்த பரதேசி உன்னை நல்லா வச்சு நிற்பானா? ஐயோ ஏன்ச்சுக்காதீங்க, இன்னும் ரசம் சாப்பிடவே இல்லையே. இன்னும் ரசம் இருக்கு, மோர் இருக்கு, பாயாசம் இருக்கு, அதுக்குள்ள கை கழுவுறீங்களே. ஐயோ இலை எடுக்காதீங்க, இலை எடுக்க வேணாம்னு சொல்லேன்டி. எருமை மாடு பாத்துக்கிட்டே இருக்க. நீங்க ஏன்ச்சுக்காதீங்க சொல்லேன்டி. இந்தாங்க நீங்க அதுல கை கழுவுங்க, அந்த பவுல்லே கை கழுவுங்க. எருமை பக்கத்து சும்மாவே நின்னுகிட்டு இருக்கா, அவர் இலை எடுக்க போறாரு, பாக்க மாட்டியா? அந்த பரதேசி கூட போய்க்கிறிய, அந்த பரதேசி உன்னை நல்லா வச்சு நிற்பானா? அட ஆமாங்க, உனக்கே நம்ம வீட்டு பிள்ளைய பத்தி தெரியும். நான் பெத்து வச்சிருக்கிறது ஒரு அரலூசு. அதெல்லாம் யாருக்கு கட்டி அதை கரை சேர்க்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பரவாயில்ல, அவளே பிடிச்சாலும் மாப்பிள்ளை நல்லா பொறுப்பா இருப்பா. அப்படி எல்லாத்தையும் அவர் பாத்துக்கிறாரு. எங்களுக்கு இப்ப கவலையே இல்ல. மாப்பிள்ளை சொல்றதுதான் நாங்க கேக்குறோமே. அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா கரெக்டா இருக்கும். அந்த பரதேசி மா வெக்கேஷன் போயிட்டு வந்து போட்டோஸ்லாம் அனுப்புனேன், பாத்தியா இல்லையா? பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. உங்க அப்பாட்ட சொல்லி அந்த போட்டோவை நல்லா பெருசா வந்து ஃப்ரேம் போட சொல்லியிருக்கேன். நம்ம வீட்ல மாட்டிடலான்னு, நல்லா அழகா இருக்கும். அந்த பரதேசி கூட போய்க்கிறிய, அந்த பரதேசி உன்னை நல்லா வச்சு நிற்பானா?